ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எலக்ட்ரிக்கல் தமிழ் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலான்னா, அதாவது இந்த V-Guardங்கிற சப்ளைசர் வந்து ஃபால்ட் ஆகிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபால்ட்டை கண்டுபிடிச்சி அது என்ன ஃபால்ட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கரெக்டாக கொடுத்துருக்கோம். லைன் கொடுத்து சரி பண்ணி கொடுத்துருக்கோம். அதுதான் சரி உங்களுக்கும் ஒரு தெளிவாக ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறது தான். இதில் வந்து பெருசாக வந்து ஒன்றும் ஃபால்ட் ஆகலை. பட்டு மேலே ஃப்ரிட்ஜிலேருந்து இது சப்ளைசர் கீழே விழுந்துருச்சு. V-Guardோட சப்ளைசர் கீழே விழுந்துருச்சு. தவறி விழக்குள்ளே உள்ளே இருக்க 2 ஒயர் கட் ஆகிட்டு, நம்ம இங்கேருந்து இன்புட்டு உள்ள ஒயர் போகுது பார்த்திங்களா, அந்த ஒயர் மட்டும் தான் கட் ஆகிட்டு, அது எதில் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்தவொடனே நான் செக் பண்ணி பார்த்தேன் சப்ளைசர் ஒர்க் ஆகுதானே. பேக்கில் லைட் எரியும், அந்த லைட் எரியல. ரெட்டு ஒன்று எரியும், க்ரீன் ஒன்று எரியும், அது எரியல. பட் இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துருவோம். ஒரு வேளை லைட் ஃபால்ட்டாக கூட வந்து நல்லா கூட இருக்கும் அப்படின்ட்டு செக் பண்ணி பார்க்குறதுக்கோசரம் ஒரு வாட்டி குண்டு பல்ப் வச்சு செக் பண்ணியிருக்கேன். ஏன்னா டெஸ்ட்டில் வச்சேன். டெஸ்ட்டில் ஒரு லைட்டு சப்ளாலாம் கரெக்டாக வருது, நியூட்ரல் வருதா இல்லையான்னு தான் தெரிய மாட்டேங்குது. பட் டெஸ்ட்டு வச்சு பார்த்தா சப்ளை வந்துச்சு. பட் சரி எதுக்கும் லைட் லேம்பு வச்சு செக் பண்ணி பார்ப்போம்னா லைட் லேம்பு எரியாத பிறகும் அப்புறம் நம்ம கழட்டி அது என்னென்னு பார்த்துக்கலான்னு சொல்லி தான் அப்புறம் கழட்டி பார்த்தது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பின்னாடி அந்த 4 ஸ்க்ரூ கழட்டணும். அந்த V-Guardோட இதுதான் V-Guard. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த இதுதான் VG50 அதோட இது மாடலு V-Guard. அதோடைய இது சிம்பிளும் காட்டிருக்கேன் பாருங்கள். பின்னாடி வந்து அந்த 4 ஹோல்ஸ் இருக்கும், அந்த நெட்டை கழட்டணும். மேலே இருக்க 4 நெட்டை கழட்டிடாதீங்க. கழட்டிட்டிங்கன்னா அப்புறம் உள்ளே இருக்காது அதோடைய கெப்பாசிட்டரோட காயில் எல்லாமே அதுதான் கழட்டணும் வந்து மற்றபடி இல்லை. இதில் பின்னாடி ஒரு 4 இருக்கும், அந்த 4 நெட்டை மட்டும் கழட்டிடுங்க. வீடியோ கொஞ்சம் பொறுமையாக போவோம் சரிங்களா, ஏன்னா ரொம்ப லென்த்தாக ஸ்பீடெலாம் ஓட்டலை. இப்போ 4 நெட்டையும் நான் ஃபுல்லாக கழட்டிட்டேன். கழட்டிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டா இப்படி தான் இருக்கும். உள்ளே அதோடைய போர்டு ஒன்று இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இது இருக்கும், டிரான்ஸ்ஃபார்ம் ஒன்று இருக்கும். போர்டு டிரான்ஸ்ஃபார்ம் இது 2 தான் அதில் இருக்கும். இந்த போர்டில் வந்து சின்ன சின்ன கெப்பாசிட்டர்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டர் போயிடுச்சா இல்லை மற்றபடி என்ன போயிடுச்சுன்னா திறக்குள்ளே தெரிஞ்சு போச்சு உள்ளே இருக்க ஒயர் 2 கட் ஆகிட்டுன்னு. இந்த ஒயரில் தான் 2 கட் ஆகிட்டு, அதாவது இன்புட் ஒயரில் வந்து நியூட்ரலும் பாடி எர்த்தும் கட் ஆகிட்டு. மற்றபடி இதில் எதுவுமே ஒரு ஃபால்ட் இல்லையாட்டுது, இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் நம்ம இன்புட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்ப்போம் அதில் என்ன ஃபால்ட்டு இருக்குது அப்படின்ட்டு. இதில் வந்து எதில் கொடுக்கணும் அப்படிங்கன்னா உள்ளே அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியல. பட் ஒரு வாட்டி சப்ளை கொடுத்து எல்லாமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதை கழட்ட முடிஞ்சால் கழட்டி கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும். அதை நான் கழட்டி பார்த்தா வரல. பட் நான் அப்படியே சால்ட்ரிங் வைக்க முடிஞ்சது வச்சுட்டேன். இந்த ஒயர் 2 சீவிட்டு சால்ட்ரிங் பண்ணிங்க. இது ஏன் இப்படி கழண்டுச்சுன்னா அவங்க உள்ளே எதுவும் வந்து ஒரு முடிச்சு போடுறது தப்பு தான். பட்டு இது போட்டு வச்சுருந்தாங்க, டைட்டாக வச்சுருந்தாங்களாடுது. அது கீழே விழக்குள்ளே என்ன பண்ணுச்சு, மேலே ப்ளக்கிலேருந்து கீழே விழக்குள்ளே டப்புன்னு ஒயர் கழண்டுச்சு. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், எடுத்து உள்ளே ஒரு முடிச்சு மாரி ஒன்று போட்டுவிட்டேன். திரும்ப கீழே விழுந்தாலும் அந்த இது வந்து சரியாக அந்த இது கீழே விழுந்தாலும் அந்த ஒயர் பிடுங்காத அளவுக்கு ஒரு முடிச்சு போட்டேன். அப்படின்னா தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி தான் ஒரு முடிச்சு போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு முடிச்சு ஒன்று போட்டு அதனால் இழுத்துட்டா திரும்ப வந்து அந்த ஹோல்ஸ்லேருந்து வெளியே வராது. இப்போ கீழே விழுந்தாலும் அந்த முடிச்சு நமக்கு தடுத்து நிற்கும். அது ஏன்னா கம்பெனிலேருந்து கொடுக்குறது அவங்க டேரெக்டாக அப்படியே கொடுத்துட்டாங்க. ஒயர் சீவிட்டு நம்ம சால்ட்ரிங் பண்ணிவிடுவோம். அதுலேருந்து நியூட்ரல் டேரெக்டாக தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். டேரெக்டாக கொடுத்துருவோம். பாடி எர்த்தில் டேரெக்டாக கொடுத்துருவோம். இது ஏன்னா அவங்க கம்பெனி சால்ட்ரிங் பண்ணியிருந்தாங்க. பட் சால்ட்ரிங் பண்ணி ரொம்ப லேட் ஆகிட்டு. ஏன்னா நான் அப்படியே சால்ட்ரிங் வச்சு பண்ணி பார்த்தா அவங்க கம்பெனி சால்ட்ரிங்கில் அது ஃபஸ்ட்டு ஒரு சால்ட்ரிங்லேருந்து ஒட்ட மாட்டேங்குது. திரும்ப வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டு பண்ணியிருக்கேன். அதே போல் பாருங்கள், அதை வந்து நியூட்ரலில் போய்ட்டு ஜாயின் பண்ணிட்டேன். மேலே பேஸ் அதிலே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கரண்ட் கொடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் நியூட்ரல் கீழே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதை வந்து பிடிங்கி இப்போ காட்டுறேன் பாருங்கள். திரும்ப நல்லா டைட்டாக சால்ட்ரிங் பண்ணக்குள்ளே ஒரு வாட்டி பிடிங்கி பார்த்துங்க. ஏன்னா திரும்ப ஒரு வாட்டி இதாகிட்டுன்னா திரும்ப நம்ம சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்க முடியாது. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இழுத்து பார்க்குறேன், எந்த ஒரு ஃபால்ட்டும் வரல, நல்லா தான் இருக்குது. அந்த சால்ட்ரிங் கரெக்டாக பண்ணி விட்ருங்க. ஏன்னா இது ஸ்க்ரூவோ அதில் எதுவும் இருக்காது, சால்ட்ரிங் மட்டும்தான் பண்ணி ஆகணும். பாடி எர்த்து அவசியம், பாடி எர்த்தும் கொடுத்துருங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜுக்கு போகிறது பாடி எர்த்து. ஏன்னா அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜு அப்பப்போ போகிறோம், நம்ம வீட்டில் பாடி எர்த்து கொடுத்துருப்பாங்க. அதுபோல் வீட்டில் கொடுத்தாங்கன்னா டேரெக்டாக பாடி எர்த்து போய்ட்டு அங்கே போய்ட்டு ஃப்ரிட்ஜுக்கும் அது போல் பாடி எர்த்து எல்லாமே சப்ளை இதாகும். அதனால் அதையும் சப்ளை கரெக்டாக பார்த்து கொடுத்துங்க. அதுங்க 2மே நான் பிடிச்சி இப்போ டைட்டாக பிடிச்சி இழுத்து காட்டுறேன், உங்களுக்கு ஒர்க் ஆகுது. இப்போ சப்ளையும் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். சப்ளை கொடுத்தோன்னே முன்ன வந்து அந்த ரெட் சிம்பிள் எரியல, இப்போ ரெட் சிம்பிள் எரியுது பாருங்கள். அந்தாண்ட போர்டில் ரெட் சிம்பிள் எரியுது பாருங்கள். ஒரு வாட்டி உங்களை செக் பண்ணி காட்டுறேன்.
இப்போ செக் பண்ணால் எரியாது லைட்டு, சரிங்களா? ஏன் எரியாதுன்னா இது வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு தான் திரும்ப கன்வெர்ட் ஆகி திரும்ப சப்ளை வரும். ஒரு நம்ம ஸ்க்ரூலாம் போட்டு வச்சுட்டு திரும்ப ஆன் பண்ணி வச்சுருப்போம், ஒரு 2 நிமிஷம் கழித்து கூட பார்க்கலாம். இப்போ நான் ஸ்க்ரூலாம் போட்டு பாருங்கள், ரெடி பண்ணி வச்சுட்டேன். அந்த ரெட் சிம்பிள் மட்டும் எரியுது. அந்த க்ரீன் சிம்பிள் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். குறைஞ்சபட்சம் ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்துக்குள்ளே அந்த க்ரீன் சிம்பிள் வந்துடும். அந்த க்ரீன் சிம்பிள் வந்த பிறகு நீங்கள் சப்ளை கொடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் தான் இது, ஏன்னா அந்த சப்ளைசரில் இப்படி தான் அதோடைய சிஸ்டம் V-Guardல் கொடுத்துருக்காங்க, அதோடைய சிஸ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து எரிஞ்சிருச்சு, அந்த க்ரீன் சிம்பிள் வந்துருச்சு. இப்போ வாங்க பல்பு கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். இந்த க்ரீன் சிம்பிள் வர வரைக்கும் இதுதான். அப்போ உள்ளே வந்து நமக்கு எந்த மற்ற ஒரு ஃபால்ட்டும் இல்லை. ஏன்னா இப்போ மற்ற ஃபால்ட் இருந்தால் இப்போ அந்த க்ரீன் சிம்பிள் எரியாது. க்ரீன் சிம்பிள் எரியறதுனால மற்ற எந்த ஃபால்ட்டும் வரல. இப்போ ஒயரை கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக தான் இருக்குது, ஓகேங்களா? இப்போ எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு திரும்ப ஒரு வாட்டி அதை கழட்டிட்டு திரும்ப செக் பண்ணி பார்க்குறேன், கரெக்டாக தான் இருக்குது. நிறைய சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஒயர் மட்டும் தான் ஃபால்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு மற்ற ஃபால்ட்டு வந்தால் உங்களுக்கு அதோடைய கெப்பாசிட்டரு அதெல்லாம் எப்படி ஆகுது, சரி பண்ணுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கரெக்டாக பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா அதில் ஒரு சின்ன கெப்பாசிட்டர் தான் இருக்கும், ஒரு கண்டென்சர் சின்னதாக இருக்கும். அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்த வாட்டி உங்களுக்கு வந்து தெளிவாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஏதாவது ஃபால்ட் வந்தால் தான் நான் போட முடியும் வீடியோ, சரிங்களா? ஃபால்ட்டு வராமல் நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு ரெடி பண்ணி போட முடியாது. ஏதாவது ஃபால்ட்டு வருது அப்படின்னா அதை ஒரு வீடியோவாக அடுத்த வீடியோ உங்கள் வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன். நன்றி, வணக்கம்.